வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்துல ஒரு 10 நாள் முன்னாடி 17 சிறுமிய பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டு பின்னாடி இயற்கை உபாதை கழித்துக்கும் போயுது. அந்த குழந்தை பார்த்து ரொம்ப நேரம் தேடி ஆளே காணோங்க. சாயந்தரம் 5 மணிக்கு அந்த குழந்தை எக்ஸாம் எழுதிட்டு போயுது. மறுநாள் 1 மணிக்கு தான் அந்த குழந்தைய எடுத்துக்கிறாங்க. அந்த குழந்தைய பாலியல் வன்புணர்வு பண்ணி அந்த குழந்தைய உடல மீட்டுக்கிறாங்க. அந்த குழந்தைய சாவடிக்கிறதுக்கு 17 சிறுமிய எப்படி தான் மனசு வந்தது அந்த காம கொடூரம் ஒரு மனித மிருகத்துங்க. அவன பார்த்தீங்கன்னா நேத்து அவன கைது பண்ணிக்கிறாங்க போலீஸ். சிசிடி கேமரா வச்சு செக் பண்ணி கைது பண்ணி, அவன் மேல ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ஒரு 60 வயசு முதியவர ஒரு ஆயா கொலை பண்ணிக்கிறான். அவன் ஏற்கனவே சரித்திர பதிவேடு குற்றவாளி. அவன கண்காணிக்கிறதுக்கு காவல்துறை உண்மையால பார்த்தீங்கன்னா தவற விட்டாங்க. அவன இதுக்கப்புறம் வெளியலாம் விடக்கூடாது. அவனுக்கு தக்க நீதித்துறை காவல்துறை கண்டிப்பா வாங்கி தருவாங்க. ஏன்னா நீதிய சீக்கிரமா வாங்கி குடுத்தா தான் நீதிக்கு சமம், இல்ல அநீதிக்கு சமம். அப்படிப்பட்ட தமிழ்நாடு மண்ணுங்க. மனுநீதி சோழன் ஐயா பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல அவங்க பையனுக்கே பார்த்தீங்கன்னா நீதிய கரெக்ட்டான நேரத்துல வாங்கி குடுத்தாருங்க. ஏன் பார்த்தீங்கன்னா, அவன் பையனே தேர் சக்கரத்துல இட்டு சாவடிச்சான். அப்படிப்பட்ட மண்ணு தமிழ்நாட்டு மண்ணு, இந்திய மண்ணு. அடுத்தவன் ஒரு பொண்ண பார்க்கணும் சரி, ஒரு பொண்ணு மேல தப்பா எண்ணம் இருந்தாலும் சரி, ஒரு பொண்ண தப்பான முறையில் இது பண்ணாலும் சரி, இந்த நீதி தமிழ்நாட்டுக்கும் சரி, இந்திய மக்களுக்கும் தக்க தண்டனை கண்டிப்பா குடுக்கணும். சரித்திர பதிவேடு குற்றவாளிங்க. தர்ம அவன் பேரு பாருங்களா, எப்படிதான் அவன் பேர் அமைஞ்சது தெரியல. தர்ம முனீஸ்வரனா. அவனுங்கலாம் எப்படி அந்த பேர் அந்த குழந்தைய அந்த 17 வயசு சிறுமிய பாலியல் வன்புணர்வு கொடுமையான முறையில சாவடிச்சுக்கிறான். நீதித்துறை ஐயா அவர்களும் சரி, காவல்துறை அவர்களும் சரி, கண்டிப்பா அவன உண்மையான குற்றவாளியா இருந்தா, அவனுக்கு கண்டிப்பா தக்க தண்டனை நீதித்துறை அதிகபட்ச தண்டனை குடுக்கணும்னு சொல்லிட்டு, நான் தமிழ்நாட்டு மக்களும் சரி, இந்திய மக்கள் சார்பாவும் சரி, இந்த ஒரு ஆள் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேங்க. நன்றி, வணக்கம்.